இயக்கியோட குட் ஃபிட் அக்லி படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட், பெரிய வசூல் சாதனை படைச்ச படம் 50 நாளை கடந்து ஓடிக்கொண்டு, அதுவும் சென்னையில ரோகிணி தியேட்டர்ல இந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு. இந்த படத்தை பத்தி எந்த அளவுக்கு நம்ம எதை பற்றி பேசினாலும் இந்த படம் பிளாக் பஸ்டரை எப்படி கம்ப்ளீட் பண்ணிச்சு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு தான் நம்முடைய இயற்கை படம் அவ்வளவு பெரிய ஒரு கிட்ட கொடுத்தது. அசால்ட்டா இன்னொரு படத்தை மூவ் அவுட் பண்ணாம அவருடைய வேலை தான் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இதுதாங்க நம்முடைய தலை. நம்முடைய தலையை பார்க்கணும்னா இதுதான் பெரிய ஒரு விஷயம். இந்த படம் வேற எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும் கூட இந்த படத்தை இந்நேரம் ரொம்ப விசித்திரமாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இயற்கை அந்த ஒரு வெற்றியை கூட அவர் கொண்டாடாம அவரோட வேலை தான் அவர் பார்க்குறாரு. அவருக்கான வேலையை அவர் சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கிறார். சமீபத்துல அவருடைய சில விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த இயற்கையோட படம் இப்போது 50 நாளை கடந்து பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டடிச்ச இந்த படத்தை விட்டுட்டு கிரேஸுக்கு சில விஷயங்களை இறந்து போனதுனால அவருடைய மரணங்களுக்கு செடிகளை கொண்டு அவர் தொட்டு வணங்குறாரு. பெரிய மனசுக்காரர் அப்படி சொல்ல முடிகிறது. அந்த அளவுக்கு அஜித்துடைய ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பார்க்கும் போது ஒரு உண்மையை தன்னலமான ஒரு மனிதாபிமானம் ஒரு மனிதராக திகழ்ந்து வருகிறார். இந்த மாதிரி நடிகரை நமக்கு பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று தோணுகிறது. அந்த அளவுக்கு தான் அஜித்துடைய கேரக்டர்களும் சில விஷயங்களும் அப்படியே போய்க்கணும். அஜித்துடைய ரசிகர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. சில விஷயங்கள நல்லொழுக்கத்தையும் நல்ல வழியை தான் கடைபிடிக்கிறாங்களே தவிர சில விஷயங்களை விசித்து வேற விதமாக அவங்க நினைக்கிறது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம